வணக்கம். சில வருடங்களுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ண சந்திச்சேன். அவங்க எப்படின்னா, இயல்பாவே ரொம்ப சிரிச்ச முகம், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். யார்ட்டயும் ரொம்பலாம் கோவப்பட்டுலாம் நான் பார்த்ததில்ல. அந்த மாரி ஒரு பெண். தன் குடும்பத்திற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்வாங்க. அந்த மாரி ஒரு டைப். அ தான் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், அப்படின்ற மாரி அவ்ளோ பார்த்து பார்த்து கவனிக்கிற ஒரு பெண். அப்படிதான் எனக்கு அவங்கள தெரியும். ஆனா, சமீப காலமா அந்த தொடர்பு இல்ல. சில வருடங்களுக்கு பிறகு அவங்கள மீட் பண்றேன். "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டுருக்கோம். நான் கேட்டேன், "எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு உங்கள பார்த்து, பேசி" அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்ட உடனேயும், நல்லா இருக்கேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அவங்களுடைய புன்னகை நின்னுடுச்சு. ஒரு 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 செகண்ட் அமைதிக்கு அப்புறம் சொன்னாங்க, "அ நல்லா இருக்குங்க லைஃபு. இப்ப எதுவும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு தெரியல. என்னால அந்த நிம்மதியையும், மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியல. மனசுல ஏதோ ஒரு பாரம் அழுத்திட்டே இருக்கிற மாரி இருக்கு. மனசு ஒரு மாரி அழுத்தத்தோடயே இருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. "ஏங்க என்னாச்சு?" அப்படின்னு கேட்டேன். இவ்ளோ வருஷமா அவங்க வந்து தன் குடும்பத்திற்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதற்கான சரியான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கல. அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறத விட, அ அவங்கள வந்து குறை சொல்றதுக்கு நெறைய பேர் இருந்திருக்காங்க, சுத்தி. அ எனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் குடுக்கலன்னா பரவால்ல. என்ன வந்து எப்ப பாரு "நீ என்ன செஞ்சுட்ட? என்ன பெருசா பார்த்துட்டன்ற" மாதிரியே என்ன எல்லாரும் பேசியிருக்காங்க. என்னுடைய உணர்வுகள யாரும் புரிஞ்சுக்கல. அது வந்து எனக்கு ரொம்ப அப்பலாம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா, இப்ப இப்ப நான் அந்த நிலைமையில இல்ல. அதுவும் எனக்கு தெரியுது. ஆனா, இவ்வளவு வருடங்களா பட்ட அந்த ஏளன பேச்சுக்கள், நெறைய குத்தலா நெறைய பேசியிருக்காங்க. அந்த அவமான பேச்சுக்கள், அ இதெல்லாம் வந்து இன்னும் என் மனசுல வந்து பாரமா இருக்கு. ஒரு ஓரத்துல இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் மறக்கணும்னு நெனைக்கிறேன், முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். உங்க வீட்டுக்கு வந்து அலங்கரிக்கிறதுக்கு தேவையான புதுசா சில சாமான், சில ஐட்டம்லாம் வாங்கணும்னு போறீங்க. அப்ப வெறும் பை எடுத்துட்டு போவீங்களா? இல்ல ஏற்கனவே வீட்ல உடைஞ்சது, வேண்டாத பொருட்கள் அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு போவீங்களா? அப்படின்னு கேட்டேன். என்ன வினோதமா பார்த்தாங்க. "என்னங்க ஆச்சு? ஏங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு அவங்களுக்கு என்ன பார்த்து ஒரு சந்தேகம். அந்த மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன், "அதேதாங்க நீங்க இப்ப பண்றீங்க. எப்ப இனிமே லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள நாம பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எதுக்கு தேவையில்லாத குப்பைகளெல்லாம் மனசுல போட்டு வச்சிருக்கீங்க? களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல அப்படின்னு கேட்டேன். ஒரு வினாடி யோசிச்சாங்க. ஆமா, கரெக்ட்டு தான். ஆனா நினைக்கிறேன் என்னால பண்ண முடியல அப்படின்னாங்க. அதாங்க நமக்கு பிரச்சனையே. முதல்ல எந்த இதெல்லாம் வேண்டாமோ அத தூக்கி போட பழகுங்கள். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எதையும் எளிதில மறக்க முடியாது. இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன்னா, நான் உடனே எல்லாம் மறந்துட்டேன்னு கிடையாது. எல்லார் மனசுலயும் வடுக்கள் இருக்கும். ஆனா, அந்த வடுக்கள் வந்து நம்மள ரொம்ப வந்து அடுத்த கட்டத்திற்கு போக விடாம நம்மள தடுக்குதுன்னா, அப்ப நம்ம அலர்ட் ஆயிக்கணும். இது சரியில்ல. நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நம்மளால நிம்மதியா வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னு சொன்னா, அது நம்ம எவ்வளோ ஆழமா பாதிக்குது. அப்படி பாதிக்க விடலாமா? ஸோ, அதிலிருந்து வெளியில வரணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பயிற்சிகள் சொன்னேன். இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. அ மெடிடேஷன் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மூச்சு பயிற்சி பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்படி நெறைய விஷயங்கள் சொன்னோம். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய முகத்த நான் பார்க்க முடிஞ்சது. இது அவங்களுக்கு மட்டும் நடக்கறதில்ல. நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் நடக்குது. நம்ம பல விஷயங்கள மறக்கணும்னு நெனைக்கிறோம். மறந்துட்டதாவும் நெனைக்கிறோம். ஆனா மறக்கல. தனியா உட்காந்து பார்க்கும்பொழுது, நமக்கு தேவையான விஷயங்கள விட, இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள தான் நமக்கு நெறையா நம் மனசு நினைவூட்டும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்கிறதோ, அது எல்லாமே நமக்கு விஷம். நமக்கு குப்பைகள் தான். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்மளுடைய மனநலத்த நாம மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அதற்கான முயற்சியில நம்ம இறங்குவோம்.